வணக்கம். என் பேர் மீனாட்சி சண்முகா. நான் இன்று தீபாவளி பற்றி பேசப் போகிறேன். தீபாவளி என்றால் ஒளி விழா. ஒளிக்கு ஒரு விழா, அது களிக்கும் களிவிழா. இனிக்கும் சுவை விழா, நினைக்கும் பெருவிழா. சிறியோர்களுக்கு சிறப்பான விழா, பெரியோர்களுக்கு பொறுப்புகள் நிறைந்த விழா. அழிவு கூட சில நேரங்களில் ஆனந்தமாகி விடுகிறது. அவ்வகையில் ஒருவனின் அழிவு உலகத்தின் மகிழ்ச்சியான தினமே. நம் மனதில் மத்தாப்பு சிதறும் தீபாவளி திருநாள் ஆகும். தீபாவளி, தீபம் பிளஸ் ஆவலி. தீபங்களின் வரிசையாகி பொருள் கூறுவர். வரிசையா விளக்கேற்றி இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகையே தீபாவளி. இருள் அழித்து ஒளி ஏற்றி அனைவரும் கலியுடன் வாழ வேண்டும் என்பது இவ்விழாவின் நோக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பழமொழிக்கேற்ப மொழி, இனம், மதம் கடந்து அனைத்து மக்களும் கொண்டாடும் ஒரு மதசார்பற்ற பண்டிகையாகும். தீபாவளி தோற்றம் பற்றி பல காரணங்கள் கூறுகின்றன. அதில் மிக முக்கியமான காரணம் நரகாசுரனின் புராண கதையை கூறலாம். பூமாதேவியின் புதல்வன் நரகாசுரன் அவனின் தந்தை வராகன் சேர்ந்து வானாசுரனோடு சேர்ந்து மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். நரகாசுரன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாய் இருந்தான். அவன் மண்ணுலகத்தை பிடிச்சிட்டான். அவனுக்கு விண்ணுலகத்தையும் ஆள வேண்டும் என்பது அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சான். அப்போ அவனோட அரசபையை கூப்பிட்டு அவனோட ஆசையை சொன்னான். அப்போ அவங்களோட ஒரு அமைச்சர் அவங்களோட தேவர்கள் எல்லாம் சாகாவரம் பெற்றவர்கள். நீங்கள் அவங்களே பிடிக்கணும்னா உங்களுக்கும் சாகாவரம் வேணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். அப்போ நரகாசுரன் கடும் தவம் பண்ணி பிரம்மன்ட்டு காட்சி வாங்கினாங்களாம். அப்போ பிரம்மன் என்ன வேணும்ட்டு கேட்கும் போது நரகாசுரன் சாகாவரம் வேணும் என்று கேட்பாராம். ஆனால் பிரம்மன் பிறந்த ஒருவன் இறந்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுவாராம். வேற வரம் கேளு அப்படின்ட்டு சொன்னோன்னே நரகாசுரன் எனக்கு என்னோட அம்மாவோட கையால் தான் நான் சாகணும் அப்படின்ட்டு சொல்லுவாராம். அப்போ பிரம்மன் அதை வழங்குவாராம். நரகாசுரனுக்கு இந்த வரம் கிடைச்சோன்னா ரொம்ப ரொம்ப பலசாலி ஆயிட்டானா. அப்போ அப்படி ஆனோன்னா எல்லா தேவர்களையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிருவாராம். ஆனால் இந்திரன் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் உதவி கேட்பாராம். அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்லுவார்னா, நான் கிருஷ்ணர் அவதாரத்தில் இருக்கேன், நீங்கள் போய் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லுவாராம். அப்போ இந்திரன் போய் கிருஷ்ணன்கிட்ட போய் அவங்களோட இந்த மாதிரி நரகாசுரங்களெல்லாம் பிடிச்சி சிறையில் அடைச்சிட்றான், நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவாராம். கிருஷ்ணர் நான் அவங்களோட போர் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாராம். அப்போது அவங்களோட மனைவி சத்யபாமா நானும் உங்களோட கூட வர்றேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். அப்போது கிருஷ்ணர் நரகாசுரனோட சேனைகளெல்லாம் துவம்சம் செய்வாராம். ஆனால் நரகாசுரனை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலையாம். அப்போ சத்யபாமா பூமாதேவியோட இன்னொரு அவதாரமா, அவங்களால மட்டும்தான் கொல்ல முடியுமா. அப்போ கிருஷ்ணர் காயப்பட்டு மயக்க விழுந்த மாதிரி நடிப்பாராம், கீழே வந்துடுவாராம் நடிக்கிற மாதிரி. அப்போ சத்யபாமா அதை பார்த்தோன்னா, எப்படி என்னோட கணவரை நீ காயப்படுத்தின அப்படின்ட்டு ரொம்ப கோபம் கொண்டு அம்பு எடுத்து விட்டுடுவாராம் நரகாசுரன் மேலே. விட்டோன்னா நரகாசுரன் செத்துடுவாராம். அப்போ நரகாசுரன் சாகிற தருவாயில் பார்க்கும்போது சத்யபாமாக்கு தெரியுமா அவங்க தான்
பூமாதேவியோட இன்னொரு அவதாரமா. அப்போ வந்து நரகாசுரனும் அவங்களோட பையனா. ஆனால் நரகாசுரன் வந்து இவ்வளோ கெட்டதாக பண்ணதுனால அவங்க கொன்னது சரிதான். அவங்களோட தியாகத்தை வந்து போற்றும் விதமாக பண்ணுறது தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். தீபாவளி திருநாளாம், தித்திக்கும் திருநாளாம், திகைக்க வைக்கும் திருநாளாம், உறவுகளோடு உறவாடி உல்லாசம் பொங்கும் தீபாவளி. பேரின்பம் கண்டதுவே புதுவித ஆடைகளை உடுத்தி பூரிக்க வைக்கும் தீபாவளி. வெடிகள் வெடித்து கொண்டாடும் தீபாவளி. எல்லோருக்கும் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.